பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை, ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என்னோடு இணைக்கப்பட்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் கொடுத்த இந்த ஊடகத்துக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஐஸ்வர்யத்தின் அணைக்கட்டுகளை திறந்து விடுவாராக. உங்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்குள்ளாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அது உங்களை மறுரூபப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய நன்மைகளை தொடர்ந்து அறுவடை செய்யுங்கள். தொடர்ந்து மனுஷன் சொல்லுகிறது, தன் ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று. ஆகவே நீங்கள் ஊழியத்துக்கு பண்ணுகிற எல்லா விதமான நினைவு கூறுதலும் உதவிகளும் காணிக்கைகளும் அது ஆவிக்கென்று விதைப்பது. 2 விதமான விதைப்பு இருக்குது. சரீரத்துக்கென்று விதைப்பது, ஆவிக்கென்று விதைப்பது. ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பழம் வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, அதுக்கு பணம் கொடுத்து அந்த பழத்தை வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க. இது உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் விதைக்கிறீங்க. ஒரு ஊழியத்தில் சத்தியத்தை கேட்குறீங்க, கேட்ட அந்த சத்தியம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி ஊழியத்தில் விதைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆவிக்குன்னு விதைக்கிறீங்க. என் அன்புக்குரியவர்களே, வெறும் சரீரத்துக்காக மட்டும் விதைக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடாது. ஆவிக்காக விதைக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆகவே மனுஷன் விதைக்கும் போது சரீரத்துக்கு மட்டுமல்ல, ஆவிக்கும் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பாருங்களேன், அவங்க விதைக்கிறது எல்லாம் சரீரத்துக்கு விதைப்பாங்க. படிப்புக்கென்று விதைக்கிறார்கள், பிள்ளைகளுக்கென்று விதைக்கிறார்கள், குடும்பத்துக்கென்று விதைக்கிறார்கள், தங்கள் வாழ்வதற்கு வீட்டிற்கென்று விதைக்கிறார்கள், தங்களுக்காக மட்டுமே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் மாம்சத்துக்காக விதைக்கிற விதைப்பு. என் அன்புக்குரியவர்களே, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று ஆவிக்கென்று விதைப்பது. அதுதான் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தங்கள் மாம்சத்துக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கூட்டம், தேவனை அறிந்த கூட்டம், கிறிஸ்துவை தெரிந்த கூட்டம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கூட்டம் 2 விதைப்பை விதைக்கிறது. தன் மாம்சத்துக்கு விதைப்பதை தாண்டி தங்களுடைய ஆவிக்கென்று விதைக்கிறது. என்னுடைய கேள்வி, நீங்கள் உங்கள் ஆவிக்கென்று விதைத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய ஊழியத்தில் நாம் விதைப்பதெல்லாம் நம்முடைய ஆவிக்கென்று விதைப்பது. அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் ஏன் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அதைத்தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஏதேன் தோட்டத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். ஆகையால் தான் 2 பேருக்கு தேவைக்கும் அதிகமாக அவர் கொடுத்தார். அடுத்து ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பாக ஒரு மாடல், அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம். அதையே தேவன் ஐஸ்வர்யமாய், அதில் எந்த பற்றாக்குறையிலே அவர் அந்த அந்த விஷயத்தை அவர் திட்டமிடவில்லை. அதிலும் எல்லாவற்றையும் அவர் செழிப்பின் அடிப்படையிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார், நியமித்தார், திட்டமிட்டார். அங்கே நின்ற ஆசாரியனாகிய ஆரோனுக்கு எவ்விதமான உடையை, அதனுடைய மதிப்பு என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம். இது எல்லாம் எதை காட்டுகிறது? தேவன் திட்டமிடுவதிலே ஐஸ்வர்யத்தில் தான் திட்டமிடுகிறார். தேவன் ஒரு நாளும் பற்றாக்குறையில் திட்டமிடுகிற தேவன் அல்ல என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு சாலமோனுடைய தேவாலயத்தை நாம் பார்ப்போம். சாலமோனுடைய தேவாலயத்தை கட்டும்போது தேவன் எவ்விதமாக திட்டமிட்டார் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். திரளான பொன்னும் வெள்ளியும் அங்கு குவிக்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, சாலமோனுடைய தேவாலயம் முற்றிலும் பொன்னினாலே மூடப்பட்டதாக இருந்தது. உட்புறம் முழுவதும் பொன்னினாலே அடிக்கப்பட்டதாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. சாலமோனுடைய தேவாலயத்திலே வெள்ளியை அவர்கள் பயன்படுத்த அதை அவர்கள் விரும்பவில்லை. காரணம், அத்தனையும் சுத்த பொன்னாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஏதோ ஒரு கட்டடத்தை ஒத்த செங்கல் வச்சு கட்டுங்க, அங்கே வந்து ஏதோ ஒரு தென்னை ஓலையை போட்டு ஆராதிங்க சார், இடம் முக்கியம் இல்லை சார், கடவுள் தான் சார் முக்கியம், அப்படிலாம் அவர் பேசல பாருங்க. சாலமோனிடத்தில் போய் கேட்டபோது, எதற்காக இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார், ஆகையால் நாங்கள் கட்டுகிற ஆலயமும் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னான். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த பூமியில் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் தேவனை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படி இருக்கும். சாலமோன் பெரிய தேவனை பார்த்ததினால் ஆலயத்தை பெரிதாய் கட்டினான். நீங்கள் ஐஸ்வர்ய தேவனை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே நீங்கள் திட்டமிடுவீர்கள். என் அன்புக்குரியவர்களே, பணம் தேவைதான், ஆனால் தேவைக்கு அதிகமாக தேவையில்லை என்கிற மனநிலையை மறுபடியும் நான் உடைக்கிறேன்.
தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் ஐஸ்வர்யவான். அது வரைக்கும் நீங்கள் ஐஸ்வர்யவான் அல்ல. ஆகவே தேவைக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோம். அதைத்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தோம். அதைத்தான் சாலமோனுடைய தேவாலயத்திலும் பார்க்கிறோம். அங்கே தேவைக்கும் அதிகமாக இருந்தது. நீங்கள் கொடுத்த காணிக்கைகள் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கு தேவைக்கு அதிகமாக கர்த்தர் அங்கே அவன் தேவைகளை சந்தித்தார். ஒரு ஆலயம், இன்றைக்கு சாலமோன் தேவாலயம் இருக்கும் என்றால் உலக அதிசயங்களில் ஒன்றாக அது இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் அந்த ஆலயத்தை அவிதமாய் கெட்டுவதற்கு சாலமோன் கேட்டதை தேவன் தந்தார் அல்ல, தேவன் நினைத்ததை சாலமோன் கட்டினான். தேவனுடைய மனதிலே அந்த தேவாலயம் விவிதமாக இருக்க வேண்டும் என்ற திட்டம் இருந்தது. அந்த திட்டத்திலே தங்கம் இருந்தது, அந்த திட்டத்திலே செழிப்பு இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. ஸோ தேவன் செய்த காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேவனுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவருடைய மனதிலே ஐஸ்வர்யம் மாத்திரமே இருக்கிறது, செழிப்பு மாத்திரமே இருக்கிறது. ஆகையால் தான் அவர் திட்டங்களை எல்லாம் செழிப்பாக வைக்கிறார். உங்களுடைய ஆடைகளை போய் பார்க்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட கலர் அதிகமாக இருக்குது, ப்ளூ கலர் நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியாமலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ப்ளூ இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய டச்சில் எல்லாத்துலேயும் தேவைக்கு அதிகமாகவே செழிப்பு இருக்குன்னா அதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், தேவனுடைய மனசில் செழிப்பு இருக்குது. அந்த தேவன் உங்களுக்கு ஒரு திட்டமிட்டார்னா எப்படி இடுவார், அதை நீ யோசிக்கணும். அந்த தேவன் உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்க நினைப்பாரு. அந்த தேவன் உங்கள் ஊழியத்தை டிசைன் பண்ண எப்படி டிசைன் பண்ணுவார். அந்த தேவன் உன்னுடைய எதிர்காலத்தை அமைக்கணும் எப்படி அமைப்பார். ஏனென்றால் இதுவரைக்கும் அவர் செய்த எல்லாவற்றிலும் செழிப்பை மட்டுமே செய்திருப்பார் என்றால் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டமிடுவார் என்றால் செழிப்பின் அடிப்படையில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தரித்திரத்தை பேசுகிற பிரசங்கிகள் இயேசுவின் இரத்தத்தில் துடை தெரியுங்கள். பற்றாக்குறை இல்லாமே பேசுகிற பிரசங்கிகளை இயேசுவின் இரத்தத்தில் துடை தெரியுங்கள். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை தம்முடைய சாயலின்படி உருவாக்குவாராக. தேவ சாயலாகணும்னு சொல்றீங்களே, தேவ சாயல் என்ன? ஐஸ்வர்யமே தேவனுடைய சாயல். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் அந்த சாயல் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவராகத்தான் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். தொடர்ந்து ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை நாளையும் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை தேவன் செழிப்பான திட்டங்களாக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக நன்றி செலுத்த ஆரம்பிங்கள். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நாளை சந்திப்போம்.